ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெஜ்ஜு சால்னாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெஜ்ஜு சால்னா சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷனுங்க. ஹோட்டல் ஸ்டைல் வெஜ்ஜு சால்னாங்க. நான் சொல்றபடி செஞ்சீங்கன்னா அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்ட டேஸ்ட் வரும். இதுக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள், ஆனா மோஸ்ட்லி கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி சீசன்னால பச்சை பட்டாணி சேர்த்துருக்கீங்க. வெங்காயம் பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயத்துக்கு ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி, இஞ்சி ஒரு மீடியம் சைஸ்ல 2 இஞ்சி துண்டு, ஒரு 7-8 வெள்ளை போடுங்க. அப்புறம் கசகசாவும் ஒரு 5-6 முந்திரி பருப்பும் போட்டு தண்ணியில ஊற வச்சுக்கணுங்க. இந்த கசகசா முந்திரி பருப்பை தேங்காவோட நம்ம அரைச்சி சேர்த்துக்கணுங்க. சூப்பரா இருந்தாதான் டேஸ்ட் கூட்டி கொடுக்கும். எல்லாத்தையும் நீங்க ஆஸ் யூஷுவல் எந்த சைஸ்லனாலும் நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாமே வதக்கிட்டு நம்ம அரைச்சுதான் செய்ய போறோம். ரெண்டு மசாலாங்க. தக்காளி வெங்காயம் வதக்கி வச்ச ஒரு மசாலா, அப்புறம் தேங்காய். அவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம், ஃபாஸ்டாவும் பண்ணிடலாம். பட்டை, சோம்பு, கிராம்பு போட்டு தாளிச்சுட்டு நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு வதக்கணுங்க. நீங்க வதக்குறதாங்க டேஸ்ட். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வதக்குறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சம் சிம்ல வச்சு வதக்குங்க. டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். ஹோட்டல்ல சாப்பிட்ட டேஸ்ட் அப்படியே வருங்க. நீங்க கசகசா முந்திரி பருப்பு சேர்த்து நீங்க தேங்காய் அரைச்சி செய்யும் போது இந்த டேஸ்ட் கண்டிப்பா வருங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். தக்காளியும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்ச உடனே தக்காளியும் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே பொன்னிறமா வதங்கணும்னு கணக்கு இல்லை. வெங்காயம் வதங்கும் போதே தக்காளியும் சேர்த்துக்கணும். 2 சேர்ந்து வதங்கிருங்க. வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் புதினா கொஞ்சங்க. புதினா சேர்த்தாதான் அந்த குருமாக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதுக்குதான் அந்த புதினாவை சேர்க்கிறது. அப்புறம் கொஞ்சமா மஞ்சள் தூளுங்க. மிளகாய் பொடிங்க. நான் மிளகாய் தூள், தனியா போட்டு தனியா தூள்லாம் தனித்தனியா தாங்க திரிச்சு வச்சிருக்கேன். மிளகாய் தூள் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். மல்லிப்பொடி, அதாவது தனியா தூள் சொல்லுவாங்கல்ல, அது ஒரு 1/2 ஸ்பூன். ஒரு பிரியாணி மசாலா கொஞ்சம், நிறைய போடக்கூடாது. நம்ம ஏற்கனவே தாளிக்கிறது சேர்த்துறதுனால கொஞ்சமா தான் சேர்க்கணுங்க. அவ்வளவுதாங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. கொஞ்சம் சிம்லயே வச்சு வதக்கணும், அடி பிடிச்சிடாம இந்த மாதிரி நல்லா வதக்கி வைக்கணும். நல்லா வதக்கி வச்சதுக்கு அப்புறம் நல்லா ஆற வச்சிருங்க. ஆற வச்சு மிக்சியில இந்த மாதிரி தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்காய் பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஒரு தேங்காய் முறைக்கு நான் ஒரு 3/4 எடுத்திருக்கேங்க. இவ்வளவு காய்கறிகள், தக்காளி, வெங்காயத்துக்கு இவ்வளவு தேங்காய் போட்டாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஏற்கனவே நம்ம ஊற வச்சிருந்தோம் பாத்தீங்களா, கசகசா முந்திரி பருப்பு, அதை சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. அடுத்து பட்டர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்ல நெய் லைட்டா 1 ஸ்பூன் போட்டு லைட்டா பட்டை, சோம்பு, கிராம்பு மசாலா போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க மசாலா, அதை தூக்கி அதுல ஊத்திடுங்க. அப்புறம் நம்ம காய்கறி எல்லாம் காய்ச்சிருந்தோம், அதை ஏற்கனவே தனியா நம்ம பொரியலுக்கு நறுக்கிற அளவுக்கு கட் பண்ணி வேக வச்சு வச்சுக்கோங்க. அதை நான் வீடியோல காட்ட மறந்துட்டேன். சோ நீங்க இப்போ நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்புறம் அது ஒரு கொதிச்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், ஏன்னா நம்ம மசாலா ஏற்கனவே நம்ம வதக்கிதான் செஞ்சிருக்கோம். அதனால நீங்க தேங்காவை சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு உப்பு இது கம்மியா இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. பெர்ஃபெக்டான மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.